அதே பரமானந்தம் வாகையா கருமாந்திரம் வச்சுக்க. நான் என்ன பரமானந்த கூட்டா கருமாந்திரம் வரடி தப்பா நினைக்காது. உனக்கு சிஷியன் நான் பரமானந்தம். ஓ எனக்கு சிஷியன் நீ பரம ஆனந்தம். எனக்கு சிஷியன் போய் தும்ப கருமா காரியம் அத பொன்னாசி கடி கடியா பாரு. அவதான் 29 30 நான் தான் தலை தேவசம். ஐயோ எங்க கதை தலை தோசையோட முடியுது. தலை தேவசம் சொல்லு. ஆமா தலை தேவத்தோட முடியுது. ஆமா டேய் 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 உனக்கு தெரியாது என்ன பத்தி தெரியாம நீ பேசிக்கிறா. ஏன் என்ன விஷயம்? நான் மெட்ராஸ் பொட்டரவுடி சொல்லு. ஆமா தம்பி சபை வார்த்தை எப்படி விளக்கம்? சபை வார்த்தை லட்சுமி கடாசி சபை. மகா லட்சுமி கடாசி சபை. ஆமா இந்த மாதா பிதா குரு தெய்வம் போல வந்திருக்காங்க. ஆமா இந்த குரு பெரியவர்கள் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் மகாமாரியம்மன் பாதத்திற்கும் அநேக கோடி வணக்கம். தம்பி என்ன ஆளை பார்த்தா எரி விளக்கம்? ஐயா ஆளை பார்த்தா அங்க வாங்க. ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை. ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை. தலையில பார்த்தா சிம்மாடி கட்டை. தலையில பார்த்தா சிம்மாடி கட்டை. இது சரி சிம்மாடி கட்டை. கைத்துல பார்த்தா உத்ராஜ ஏங்கோட்டை. ஏன் பேக்கல இட்டு வந்தேன். ஆமா அவன் பையன் தேத்து போறல அவன் கொட்டறான். கைத்துல பார்த்தா உத்ராஜ கொட்டை. கையில பார்த்தா கவுண்டல கட்டை. நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டை. முந்திரி போட்டில எந்த போட்டில தண்ணிமணி ஊத்துற பொட்டை. கிட்வால் போட்டுக்கிறோம். ஏய் நான் உன தூக்கி கூட எடுத்துக்கோ. ஏய் வேணாம். தம்பி ஒரு விளக்கம் பாத்துக்கிறேன். ஆமா தம்பி தம்பி என்ன சுயமா பெத்த தாய் கிடையாது அவங்க. யாரு கல்யாணி அம்மா? ஆமா வளர்த்த தாய். வளர்ப்பு தாய் தான். உன்ன சுயமா பெத்த தாய் யாரு? சுயமா பெத்த தாய் இருக்காங்க. யாரு? தெரியுமா? ஓடு அந்த கைதாக்கி நம்புறது
கைதிக்கு போத குதிரையை கைதி போத குதிரைக்கு வரல மாடா தப்புதான் கைதிக்கு பொறுத்து சொன்னீங்களே கைதிக்கு பொறுத்தெல்லாம் இந்த சபையில் வரக்கூடாது அப்படின்னு கோவப்படுறான் பூபதி கைதிக்கு கைதிக்கு மட்டும் சொன்னீங்க அதோட அர்த்தத்தை அதுக்கு அர்த்தத்துக்கு தானே கேட்டு சொல்லலாம் நான் ஒரு ஞானி நோடியா கொடுக்குது முற்றும் துறந்த ஞானி ஆமா மூன்றாசை வெறுத்த ஞானி மண்ணாசை பெண்ணாசை பெருளாசை என்ற 3 ஆசையும் சிக்கர வெறுத்த நாரத மகாபலிவர் ஐயா நாரத 3 ஆசை வெறுத்துட்டியா 3 ஆசை வெறுத்து விட்டேன் மண்ணாசை வெறுக்கலாம் ஆமா இந்த மாதிரி பெண்ணாசை வெறுக்கலாம் ஆனா பொருளாசை வெறுத்துட்டு சொன்னா என் மனம் தாங்காது என்ன பொருளாசை ஓட்டுற அதனால இருக்க கூடாதுங்க கவர்மெண்ட் வெறுத்து இப்பெல்லாம் 6 மாசம் ஆகி போச்சா அதனாலதான் கவர்மெண்ட் நஷ்டம் போகுது ஏத்ததுனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாகுதா நமக்கு பட்ரோசா எப்படிங்க நான் எப்படி கைதிக்கு மட்டும் தெரியுமா எப்படி ஏற்கனவே காலத்திலே தேவலோகத்தில் அரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை நாங்க நாட்டி மாதிரி நாட்டியமாதர்கள் அங்கே நாட்டியம் விட்டார்கள் ஆமா அந்த சபையில் என்னுடைய தந்தை இருக்கார் பாரு பிரம்மதேவன் அவரும் சென்று அமர்ந்திருந்தார் அழகில் சிறந்தவன் யாரு ஊர்வசி நாட்டியத்திலும் சிறந்தவன் ஊர்வசிதான் அந்த ஊர்வசியை பார்த்து என்னுடைய தந்தையானவர் ஆசைப்பட்டு விட்டார் அதான்டா பேய் சிக்கலா இருக்குது ஆமாண்டா ஆசைப்பட்டு பெரும் காம ஆசை பார்க்கிறார் உங்க அப்பா காம பார்வை எங்கடா இருக்கான் இங்கதான் இந்த ஓடிட்டான் ஆமா காம பார்வை பார்க்கின்றான் பார்த்த உடனே அதை அறிந்தது ஊர்வசி பிரம்மதேவன் நம்ம மேல ஆசைப்படுறோம் நம்மள சேராம விட மாட்டோம் ஆமா அப்படி இருந்து அந்த சபையை விட்டு ஓட தொடங்கியது ஊர்வசி அம்மா ஓட தொடங்கியது அம்மா குடிக்கிறவங்க கொஞ்சம் வாய மூடி வாய மூடி சும்மா சும்மா குசு வரும் நம்ம உடம்புல ஹேர் வெளியானதா ஈரி ஏத்தலாம் எந்த பழமொழி தம்பி இது ஒயின் ஷாப் பக்கத்துல தான் நீ எழுதி வச்சுக்கிறியா பேலம் போதே அப்படி தொட்டு அப்படி எழுதிச்சு சாபத்தை அழித்து விடுவேன் அந்த சபை விட்டு ஓடி துடிக்கிறது பண்ணா வீட்டுல என்ன கட்டிருக்கோம் கையில தான் கட்டிருக்கோம் கையில கட்டி எடுத்து விட்டு அந்த வண்டார் வழியாக போனது அந்த அம்மா ஊர்வசி ஒரு ஆண் கை ஒரு பெண் கைதியாக உருமாறி விட்டது பெண் கைதியா உருமாறி அந்த கூட்டத்திலே சேர்ந்து விட்டார் ஊர்வசி சைலன்ஸ் இன்னொரு ஆயா தம்பி அந்த கூட்டத்துல சேர்ந்து விட்டாங்க ஊர்வசி சேர்ந்து விட்டுட்டு என் தந்தை பித்துடைய ஓடி வந்தாரு இங்கதான வந்தா காணவில்லையே அப்படி ஞானத்தால் எடுத்து பார்த்த உடனே ஒரு பெண் கைதியா உருமாறி இருக்கா இருப்பத தெரிஞ்சுக்கினாரு யாரு ஊர்வசி பெண் கைதியா உருமாறி என்ற உடனே இவங்க சேராம போக கூடாது அப்படின்னு அவரு ஒரு ஆண் கைதியா உருமாறி அங்கே புணர்ச்சி செய்தார்கள் பிரம்மதேவன் ஆண் கைதியாவும் ஊர்வசி பெண் கைதியாவும் புணர்ச்சி செய்தார்கள் செய்த உடனே ரிஷி பிட்ட ராவுதங்கான பழமொழி போல் மறுபடியும் கைதிக்குன்னு சொல்றேன் நானு அப்படி வந்தாலும் தம்பி என்ன அந்த
அந்த கைதை கொட்டாயில விட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க எதாத்தாலும் போயிட்டாங்க. அதே வேலைதான் உங்களுக்கு. ஆமா போயிட்டு உடனே அந்த கைதை கொட்டாயில் தவித்து கொண்டு இருக்கின்றேன். ஓஹோ குழந்தையா? ஆமா சரிங்க. அழுது கொண்டு இருக்கின்றேன். அழுது கொண்டு உடனே அந்த வண்ணானுக்கு சில கால பிள்ளை என்பதே இல்லை. அந்த வண்ணாருக்கு பிள்ளையே கிடையாது. பிள்ளையே கிடையாது. கிடையாத போது அங்க நான் அழுது கொண்டு இருக்கின்றேன். அந்த வந்து பார்த்த உடனே என்னடா இது நம்ம கைதை கொட்டாயில் கைதை தானே கட்டியிருக்கோம், இப்ப குழந்தை சத்தம் கேட்கிறது அப்படின்னு வந்து பார்த்த உடனே நான் தவித்து கொண்டு இருக்கின்றேன். குழந்தையா நீங்க தவிர்த்து நின்றீங்க. ஆமா தவித்து கொண்டு எட்டு உடனே அங்க பார்த்தாங்க அந்த வண்ணானுக்கு பிள்ளை என்பதே கிடையாது. திருமணமாகி வண்ணானுக்கு குழந்தை என்பது இல்லை. ஆமா பிள்ளை என்பதே கிடையாது. அப்புறம் வீட்டுக்கு போயிடணும் தம்பி. ஓ அப்ப பார்த்தான் வண்ணானுக்கு பிள்ளை இல்லையே, இந்த பிள்ளையை நம் பிள்ளைய பாவித்து வளர்க்கிறான் அப்படின்னு தூக்கி வளர்த்து வந்தாங்க. வளர்த்து வந்த உடனே யாருமானது எனக்கு புத்தி போட்டு தவிர்த்து போற வருது உனக்கு. ஆமா டேய் ரொம்ப நாளா சில காலமா வண்ணானுக்கு என்ன வேலை? காலை 4 மணிக்கு 5 மணிக்கு ஏஞ்சி ஆத்தக்கரைக்கு துணி துவைக்க போவாங்க. துணி துவைக்க போவாங்க. ஒரு நாள் நான் அழுது கொண்டு இருந்தேனே, என்னடா இது அழுதுகிட்டே இருக்குது. இந்த பொட்டாட்டி ஓத்தமா ஐவனே கடறமா குழந்தை சொல்றான். எங்க அப்பா அம்மா பார்த்து சொல்றாங்க ஏன்டா அழுது கொண்டே இருக்கிறான். அதனால அது என்னையே தூக்கி சென்றார்கள் துறைக்கு. ஆமா தூக்கி சென்று என்ன ஒரு மரமாக அமைத்து விட்டு உட்கார வச்சு அவங்க துணி துவைச்சு கொண்டு இருக்காங்க. ஆமா ஆமா துணி துவைச்சு கொண்டு இருந்த உடனே அவங்கள தாண்டி போயிட்டு நானு அவங்கள தாண்டி போய் ஆமா துணி துவைச்சு கொண்டு இருக்காங்க பாரு, அவங்கள தாண்டி போயிட்டு அந்த ஜலத்தை கலக்கி கொண்டு இருந்தேன். கலக்குறீங்க தண்ணிய கலை கொண்டு இருந்த உடனே அப்பதான் பேர் வந்தது கலகக்காரா. அது ஏதாவது சேகரவாதியார் சொன்னாரு. என்னென்ன போன மாசம் ஆவணி மாசம் ஆனி மாசம் ஆனி சண்டியா ஆனிதான். ஆமா சொல்லுங்க ஐயா. ஆனி மாசம் பாண்டிச்சேரி பக்கம் ஏம்பல கிராமம். அங்க பாண்டிச்சேரினாவே 8 மணில கடை தந்துருவாங்க. 8 மணில கடை தந்துருவாங்க. கடை எப்படி வா 2 ராத்திரி ஆட்ட வச்சாங்க. ஒரு ராத்திரி மயில் நின்று போச்சு. ஒரு ராத்திரி ஆடணும். எப்பதான் வேஷம் தொடச்சான்னு தெரியல. இவன் 1 நாரத்து கட்டின 1 மத்தெல்லாம் 2 3 நீ இல்ல நீ அது செட்டு பெற மாட்டேன். சோரா சாரா 2 பேர் தேட பசங்க வருவானுங்க. அவங்க 2 பேர் அவன் தானே மின்னிக்கு போனவா அவன் போக மாட்டாங்க. இவன் சொன்னாலுங்களா இந்த பக்கமா நீங்க பாக்கல உனதான் தூண்டி முடிஞ்சு போச்சு. உனக்கு ஏங்க வர இந்த கலாய் பூசிடுவ ஐயா. இவரு 6 பேர் போனவனு 8 மணில கடை தந்தோன்னு 8 மணிக்கு கடை தந்தோன்னு 6 பேர் என்னதான் சாட்டானு தெரியல, எம்மாதான் குடிச்சான்னு தெரியல. காமாடி சேர்த்து மேல கடையிலான்னு காணான்னு 6 பேரும் போயிட்டாருங்க. இவரை காணான்னு சொல்லி நான் போன மாதிரி டாடா சேர்த்துட்டு அப்படி சொல்லு. டாடா சேர்த்து பார்த்தா காமாடி சேர்த்து மேல கடையிலானுங்க. இவனை டாடா எடுத்து போட்டுட்டு திரும்பி போய் ஆட்டார படி வச்சுட்டு நான் போன போது அது நீ சாரா கடைக்கு போயிட்டேன். ஆமா ஒரு 3 கிளாஸ் தான் குடிச்சேன். காவால போய் சொல்லிவிட்டேன். காவால போய் ஒரு சாக்கடையில் வந்து சொல்லிக்கிட்டேன். என்ன தேடி 2 வாதியாக போகுது. ஐயோ அவங்க என்ன பார்த்து ஓரமா கரையில எடுத்து போட்டு வந்தான் வந்தோம் அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மீறி எத்தனாங்க போகுது. அவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி காவால கிடக்குறாங்க. உன்னை கேட்டாங்களாங்க? ஆமா அப்போ இது அழகு கலகக்காரன் பேர் வந்தது. எப்படி தெரியுமா? நான் கலகக்காரன் கலகக்காரன்
கலகக்காரன் என்று பெயர். கலகக்காரா அப்படின்னு பேர் வந்தது. நான் பிள்ளையே கிள்ளிடுவேன். சுத்தில ஆடக்கூடிய பிள்ளையை கிள்ளிடுவேன். யார் இந்த பிள்ளை அடிச்சுன்னு கேட்டா சத்தியமா ஐயா போற புள்ள சத்தா நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஐயா போற புள்ள செத்த உனக்கு லாபம். அதுக்கு வியாபாரம் மேல அடிச்சோடியா உன் புள்ள மேல வைக்கல இல்லையே. அதனால எங்க வந்து ஏய் இல்ல ஏய் ஒரு சாபம் கட்டல அந்த தட்ட சாபப்ப அடிச்சு தம்பி என் சகோதரன் அவன் கொடுத்த சாபம் ஒரு நாளைக்கு ஒரு கலக செய்யணும். என் தலைப்படி 16,000 சுக்கலா போகணும். வயிறு 12 பிரிக்க கிடவது அப்படின்ற சாபம். ஆனா இன்னைக்கு கலகை எங்க இருக்குன்னு தெரியல. அதனால அப்பா அம்மா போய் பார்க்கலாமா? சத்திய உலகம். ஆமா பிரம்மதேவன் கலகாணி பார்க்க போறீங்க. ஆமா கிளம்புங்க போலாம். அங்க போய் பார்த்து அவங்க என்ன சந்தோஷமா இருக்கிறாங்களா? சந்தோஷமா இருக்க பவுர் எரியும். ஆமா யாரு சந்தோஷம் பண்ணா உனக்கு பிடிக்காது. ஆமா அங்க போய் கோல விடுறச்சு கெடுக்கிற வேலை கலகம் பண்ற வேலை. அதனால அப்பா அம்மா எங்க இருக்காங்க ஓடு சரி பாக்குறப்போ ஐயா பிரம்மதேவன் கலைவாணி வாயின பட்டு செகண்ட் ஜாபாடிக்கு போட்டோன்னு ஐயா ஏன் கூப்பிட்டீங்க? ஓ ஏன் கூப்பிட்டீங்க? ஒண்ணு கூப்பிடல ஏமா உங்க ஆமையில கூடாது. எங்க வீட்டுக்கார அந்த புறத்தில் இருக்கின்றார். அவர் அந்த புறத்தே இருக்காரு. நான் அவர்தான் பேசுவோம். உட்காரு. எப்பபதி என்ன நேரம் இருக்கனா? ஆமா வர சொல்றா. கண்ணே நாரதா கட்டையே அப்பா தட்ட தட்ட முண்ட தானாரே சுகமாக வந்திருப்பாய். அம்மா பாக்கணும் நாரதன் வந்திருக்கிறான். ஆமா அவனை வந்து பார்த்து ஆசீர்வாதம் கொடுத்து ஏன்னா நாரதன் வாழ்நாள கலகம் பொன்னால கலகம் அதனால் அவனை ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம சத்தியலோக எல்லை விட்டு அடித்து விரட்ட வேண்டும். பெத்த பிள்ளைவா? ஆமா சரிங்க 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 நீங்க ஒரு சரிங்க அம்மாவுக்கு தூளு இப்போ தங்கச்சி புள்ள பார்க்க போறா போ. கண்ணே நாரதா சுகமாக வாழ்ந்திருப்பாய். நீங்க கல்விக்கார செய்யாலே சேடெல்லாம் பண்றாங்க.
அவன் ரப்பாலட்டி போய் நல்லா தெரியும். அவன் கைய அமுக்குறான், கால் அமுக்குறான். ஆமா, மேல கையை வைக்கிறது நீ விடலாமா? யாரு? அப்ப நான் என்ன சும்மா இருக்கிறேன்? என் பொண்டாட்டி நான் தாண்டி வச்சிருந்தா, என் பொண்டாட்டி நான் தாண்டி வச்சு நான் தொடலாம். நீ தொடலாமாடா? நான் மூக்குனா ஒரு கட்டியா பூபதி சரி விடுப்பா. அவர் இருக்குமா அப்புறமா வா. சென்னை கழகத்தில் மிகுந்ததோரு அம்மா வென்றி கோடி வந்து என் பாதத்தை பணிந்தால் எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் உன் கலகம் சிறைக்க நீ சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஒரு நவ வந்தா சாப்பாடு போடணும். உனக்கு கொடுக்கலாம், நீ நல்ல அவளுக்கு கொடுக்கலாம். நீ எப்படி தெரியுமா? அதனால் அவன் அடிச்சு நம்ம சத்தியராக எல்லை வெட்டியே கம்யூனிட்டி வந்தல்ல சாப்பிட்டியா? பசிக்குதுன்னு சொன்னேன், பால் கொடுத்தனா குடிச்சியா? போ அடி போ போ தேடி அடி போங்க. யார் போய் நீ ஞாபகம் இருக்கா? ஏய் பூபதி, இந்த நல்ல நேரத்தில் தம்பி என்ன யாரு இன்னாட்டிலே பொன்னாடா வெளியேற கூடிய மகாராஜசி மகா ஓடு ஆல்மாடை நாட்டிலே கொண்டாடக்கூடிய நத்தக்காளி கிராமத்தை சேர்ந்த என்ன நாட்டார் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நமக்காக வேண்டி 100 ரூபாய் சம்பாதிக்கின்றார். அன்னார் வீட்டில் ஆலய கண்ணுடன் இதோ மகமாரியம்மன் குடியிருந்து எவ்வித குறைபாடும் இல்லாமல் சந்தோஷமா இருக்க வேண்டும். அம்மன் சொல்ல சேர்ந்த ராஜா என்று சொல்லக்கூடிய அன்பர் நம்முடைய கொடுத்துள்ளார்.
அன்னார் வீட்டில் மகமாரி அம்மனும் மாலாய கண்ணனும் பகவதி அம்மனும் குடியிருந்து கூட்ட குலையாமல் ஒத்து போடாமல் சந்தோஷமா இருக்க எனக்கு அப்பா அம்மா மரியாதை கொடுக்கல. இப்ப கரடி எங்க இருக்குது பாக்கலாம். பாக்கலாமா? கண்டுபிடித்து விட்டேன். எங்க கண்டுபிடிச்சாங்க? கழக எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு விட்டேன். தெரியுமா? அவன் நகப்பட்டு கொண்டானே. உங்க அப்பா அம்மா பெத்து போட்டாங்க பாரு. ஆமா அவனு வந்து அரைக்கணும். ஆமா அதனால எனக்கு அப்பா அம்மா மரியாதை கொடுக்கல. அவனுங்களை விட்டுதான் உள்ள வேலை பார்க்கணும். அதனால எங்க போகணும்? போகணும். போகலாம். இப்ப ஆத்திர மகா முடியும் நந்தவனை தேடி போக. இதோ பிரதண்டா சூரதர்ப்பா. Thank you.